ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஈஸியா 4 முட்டைய வச்சு நம்ம வட்டலப்பம் செய்ய போறோம். இது 4 முட்டையில நான் செஞ்சிருக்கேன். நாம வீட்ல அடிக்கடி செய்யணும்னு நெனச்சா, இதேமாரி கம்மியான நம்ம செஞ்சுக்கலாம். 20 முந்திரி பருப்பும், 20 பாதாம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். 4 முட்டை, ஒரு பெரிய தேங்காய்ல பால் எடுத்து, 1 மூடி தேங்காய் பால் எடுத்து நான் வச்சிருக்கேன். கெட்டி பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி பால் எடுக்கல. இத நம்ம எல்லாத்தையும் இப்ப சேர்த்து நம்ம வட்டலப்பம் செய்ய போறோம். நம்ம ஈஸியா செய்யலாம். நீங்க தேங்காய் பால் இல்லன்னா, பாக்கெட் பாலோ, இல்ல பசும்பாலோ நல்லா கெட்டியா உள்ள பாலே எடுத்துக்கலாம். இப்ப நம்ம முந்திரி பருப்பையும், பாதாம் பருப்பையும் மிக்ஸியில போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். மிக்ஸியில அரைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊத்தாம தான் அரைக்கணும். அதுக்கு மேல நம்ம இப்ப இதுல இந்த மிக்ஸியில அரைக்கிறதோட அ ஏலக்காவோட அந்த உள்ள இத ஒண்ணும் எடுத்து பருப்ப மட்டும் எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சிக்கணும். அரைக்காப்படி 1/2 டம்ளரு நானு சீனி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப 4 முட்டைய நம்ம சேர்த்துக்கிறோம். 4 முட்டைய சேர்த்து, அதுல நம்ம 1/2 சுண்டு நம்ம சின்ன அரைக்காப்படி இருக்குல்ல, 1/4 படியில சின்னது அதுல போட்டுக்கலாம். இல்லைன்னாக்கா டம்ளர்ல எடுத்துட்டான்னா 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். சீனி எடுத்து இப்ப நான் பிளெண்டர் வச்சு அடிக்க போறேன். நீங்க மிக்ஸி போட்டு கூட இதே மாரி நீங்க அடிச்சுக்கலாம். என்னோட மிக்ஸி சரியா அடிக்காதனால நானு பிளெண்டர் வச்சு அடிச்சிருக்கேன். இல்லன்னா இந்த மாரி நீங்க ஸ்பூன் வச்சோ இந்த மாரி நல்லா அடிச்சுக்கணும். சீனியும், முட்டையும் போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டு, நம்ம தேங்காய் பால அதுல சேர்த்து, இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். நல்லா கலந்துடணும். எவ்வளோ நல்லா அடிக்கிறோமோ, அப்போ வட்டலப்பம் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அடிச்சு நானே எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம முட்டையும், சீனி, பால் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு, இத நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்தா அந்த முட்டையில உள்ள மஞ்சக்கருவுல உள்ள அந்த தோல் மாரி உள்ளதெல்லாம் வந்துரும். இப்ப நம்ம பாதாம், முந்திரியையும் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து இதுல நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும். எவ்வளோ கலக்க முடியுமோ அவ்வளோ கலக்கிட்டு, நம்ம எந்த ஏனத்துல வைக்கிறோமோ, பாத்திரத்துல வைக்கிறோமோ, அந்த பாத்திரத்துல நெய்ய அடியில ஊத்தி, அதுக்கு மேல நம்ம இத நம்ம கலந்து வச்சிருக்கிற வட்டலப்பத்த ஊத்தி என்ன செய்யணும், இப்ப நம்ம குக்கர்ல தண்ணி ஊத்தி, அடியில ஒரு தட்டு போட்டு, இது மேல வைக்கணும். நம்ம வச்சிருக்கிற பாத்திரத்துல 1/2 இதுதான் இருக்கணும். நம்ம ஊத்தி வச்சிருக்கிற பேட்ச்சு. அத 1/2 இது வச்சு நம்ம குக்கர்ல ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்தா வட்டலப்பம் ரெடி ஆயிடும். நீங்களும் ஒரு முறை இதே மாரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். நீங்க இதே மாரி 4 முட்டையில செய்யும்போது அடிக்கடி வீட்ல செஞ்சு பார்க்கலாம். அதனால தான் நான் 4 முட்டையில செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில, குயிக்கான முறையில நம்ம வட்டலப்பம் செஞ்சுட்டோம். பாருங்க எவ்வளோ கெட்டியா, சூப்பரான முறையில வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.